வெல்கம் டு சஞ்சு சமையல். இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா பட்டாணி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சமைக்க போறோம். பட்டாணி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வீடியோ போலாம். ஒரு கப் பட்டாணி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் திருப்பி அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணியை இந்த மாதிரி நல்லா குறைக்குன்னு அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 8 டேபிள் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஐட்டம்ஸும் நம்ம இப்போ இடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இடிக்கிற கல்ல இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டாச்சு. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. அடுத்தது சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு. அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். இடிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. அடுத்தது இடிச்சு வச்ச மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூளை போட்டாச்சு. அடுத்தது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பல்லாரி போட மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அது நீங்கள் போட்டுக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் அரிசி மாவு, ரெட் கிராம்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி பிடிச்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், அதனால் நான் இந்த ஷேப் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. தீ சிம்மில் வைங்க. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வந்துருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. நல்லா கோல்டன் கலர் இருக்கு. தீ சிம்மிலே வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வேகும்.
வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பார்த்துக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கட்லட் ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு கட்லெட்டு, வெஜ்ஜு கட்லெட்டு இந்த மாதிரி செய்வோம். இது வந்து பட்டாணி கட்லெட் செஞ்சுக்கிறோம். செம்மையாக இருக்குது. இந்த சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.